வணக்கம் மக்களே, வாட்டர்மெலன் ஸ்டாரோட ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. கமலா தியேட்டர் வாசல்ல இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் ஒருத்தர் கழுவி ஊத்திருப்பாரு. அத ஊத்தும் போதே அங்க பேசாம, அங்க சொல்றதுக்கு எதுக்கும் பதில் சொல்லாம எல்லாத்துக்கும் அப்படியே பவலா காமிச்சிட்டு தனியா வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து கருப்பு கொடி பிடிச்சிட்டு இருக்காரு நம்ம ஐயா. இதுல வேற எல்லா போஸ்ட்லயும் வந்து ஃப்ராடு சொல்லி அவரு தப்பான ஒரு பேரை கொடுத்து பிளேம் பண்ணி இந்த ஆல்கஹால் குடிச்சிட்டு பேசுறாரு, இவர் வந்து தப்பா பேசுறாரு சொல்லிட்டு அவரை ஃப்ராடு சொல்லிட்டு இவரோட ஐடியில வந்து எக்கச்சக்கமான போஸ்ட் போட்டு தாக்கிட்டே இருக்காப்புல. ஆக்சுவலா யாரு ஃப்ராடு நான் கேக்குறேன். அந்த அண்ணன் கேட்ட எல்லாத்துக்கும் நீ ஆன்சர் பண்ணிட்டு வந்திருந்தால் நான் ஒத்துக்கிட்டு இருப்பேன். அந்த அண்ணன் தப்பா கேட்டிருக்காப்புல போல, அவர் ஃப்ராடு தான் போலன்ட்டு. அவர் கேட்ட எந்த கேள்விக்கும் நீ அங்க ஆன்சரே பண்ணாம எல்லாத்துக்கும் ஒரு ஜோக் கொடுத்துட்டு வந்துட்டு தனியா வந்து வீட்டுல வந்து கருப்பு கொடியை பிடிச்சிக்கிட்டு அவர் ஃப்ராடு சொல்றதுல என்ன நியாயம் இருக்குது? இவர் ஜோக்கியை நம்பிக்கை நிறைய பேர் வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்பி கமெண்ட்ஸ் வர பண்ணிட்டு இருக்காங்க. தலைவா நான் சப்போர்ட் பண்ற தலைவா, ஐயோ தலைவா நான் இருக்கு தலைவா சொல்லிட்டு மார்ல அடிச்சுக்கிறானுங்க. நான் ஓப்பனா சொல்றேன், உலகமாக ஃப்ராட் யார் தெரியுமா? நீ தாயா. உண்மையே சொல்ல போனா நீ தான் ஃப்ராடு. இதுல இவரே ஒரு 2 பேர் செட் பண்ணி ஒருத்தர் அவுட்டோர்ல ஒருத்தர் இன்டோர்ல வந்து இவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களாமா. அதை நாங்க நம்பணுமா? என்னையா கதை விடுற, கலக்கலதான் ஏன் கதை விடுற? இதுல ஒருத்தர் வந்து தானாவே முன் வந்து ஒத்துப்பாரு, அவர் எனக்கு கொஞ்சம் க்ளோஸ், அதனால வீடியோ போறேன்னு. ஆக்சுவலா வந்து திவாகரன் வந்து ரொம்ப எனக்கு க்ளோஸ் தான். இன்னொருத்தர் வந்து சொல்லுவாரு, அவர் ஒரு டாக்டர், அவரு போய் 500 ரூபாய் 1000 ரூபாய் நடிக்க முடியுமா, 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பளம் வாங்க முடியுமா கேட்பாரு. அவர் ஒரு டாக்டர், முதல்ல அது தெரிஞ்சுக்கோ. அவரு 100-200 ரூபாய்க்கெல்லாம் வேலைக்கு போக முடியாது. எவனா கூப்பிட்டானா? நான் கேட்கிறேன், டாக்டர் நல்ல சம்பளம் நல்ல வேலை தானே, அதை விட்டு எவன் புடுங்கிறதுக்கு போக சொன்னா? அந்த 1000-500 ரூபாயோட வழி இல்லாத சில பேர் இருக்காங்களா, அவங்க சம்பாரிச்சுட்டு போகணும்னு நினைக்காம உங்க நல்லவர் எதுக்கு அந்த காசை புடுங்கிறதுக்கு போறாரு? அந்த காசை புடுங்கிறதுக்கு சொல்ல வரேன். நீ வந்து அந்த அண்ணன் ஃப்ராடு சொல்ற. அந்த அண்ணன் உன்னை ஓப்பனா கேள்வி கேட்டார். இதே போல ரிப்போர்ட்டர் எதையும் பார்த்தது கிடையாது. ஓப்பனா உன்னை கேள்வி கேட்டார், உள்ள பேச முடியல, வீட்டுக்கு வந்து கருப்பு குடி பூச்சின்னு கதறிட்டு இருக்க. ஆனா நான் ஓப்பனா சொல்றேன், உண்மையை ஓப்பனா கேட்ட அவரு ஃப்ராடு கிடையாது. இவ்வளவு நாளா நீ பண்ணிட்டு இருக்கு பாரு, அதான் ஃப்ராடு தானுமே. எப்படி சொல்லட்டுமா? நீ ஒரு வாட்டர்மெலன் வச்சு தானே ஃபேமஸ் ஆன. அந்த வாட்டர்மெலன் ஆக்டிங் யாருது? சூர்யா அண்ணாவது. தனுஷ் அண்ணாவது அது யாருது? தனுஷ் அண்ணாவது. அவனு அப்படின்னு அது யாருது? சியான் விக்ரம் அவரோடது. சோ நீ பண்ண எந்த ஆக்டிங்குமே உன்னோட சிக்னேச்சர் ஒண்ணு கூட கிடையாது. சொல்ல போனா அது வந்து ஒரு அறிவு திருட்டு சொல்லலாம். அடுத்தவங்களோட அறிவு, அடுத்தவங்களோட ஐடியா, அடுத்தவங்களோட பேட்டர்ன், அடுத்தவங்களோட ஃபார்முலா, அதை திருடி நீ இவ்வளவு நாளா சும்மா ஜோக் கொடுத்துட்டு இருந்த. அதை வேற உன்னை நம்பி ஒருத்தவன் கூப்பிட்டு இருக்கான். அது உன்னை நம்பி, உன் தேவை நம்பி கிடையாது. உங்ககிட்ட ஃபாலோவர்ஸ், அந்த 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கு. நீ பைத்தியமே எந்த நம்பி போட்டாலும் வியூஸ் வருது. அந்த வியூஸை பார்த்து நம்ம படத்துக்கு வருவாங்க, 4 பேர் வருவாங்கன்றதுக்காக தான் கூப்பிட்டாங்களே தவிர உனக்கு எந்த ஒரு டேலண்ட்டும் மயிரும் கிடையாது. அடுத்தவங்களோட ஃபார்முலால ஃபேம் ஆயிட்டு அந்த ஃபேமை வச்சு சினி ஃபீல்டு போயிட்டு அங்க போயிட்டு 30 லட்சம் வேணும், அவ்வளவு சம்பளம் வேணும் சொல்லிட்டு கேட்கறேன்னா இது பேரு ஃப்ராட் இல்லாம வேற என்ன சார் வரும்? இவன் ஃப்ராடா மாமா, இவனை பார்த்து ஏன் பயப்படுற? உங்ககிட்ட இருக்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் குறைஞ்சு போச்சுன்னா நீ ஒரு 0 தான். ஓப்பனா சொல்றேன். சொந்த ஆக்டிங் கிடையாது, சொந்த சிக்னேச்சரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே அடுத்தவங்களை காப்பி ஆச்சு, டிப்பி காப்பி ஆச்சு, இந்த மாதிரி ஃபேமஸ் ஆயிட்டு அந்த ஃபேம்ல போயிட்டு அதிகமா காசு கேட்கிற நீங்க ஃப்ராடா? அதை தட்டி கேட்டா அவரு ஃப்ராடா? அதனால திவாகர் ஐயா, நீங்க உண்மையாலே யோகியரா இருந்தா, மானஸ்தரா இருந்தா, சூடு சொரணா இருந்தா, நீங்க உண்மையா டாக்டர் படிச்சிருந்தா, தயவுசெய்து சொல்றேன், சூர்யா சார் ஆக்டிங், தனுஷ் சார் ஆக்டிங், விக்ரம் சார் ஆக்டிங் சொல்லிட்டு இவங்க யாரோட பேட்டர்னுமே திருடாம, யாரோட சிக்னேச்சருமே எடுக்காம, உங்களுக்கும் ஒரு சிக்னேச்சர் வச்சு முடிஞ்சால் உங்களோட ஆக்டிங் ஸ்கில்ல நார்மலா காமிச்சு, பைத்தியம் அப்நார்மலாலாம் கிடையாது, நார்மலா உங்களோட ஆக்டிங்கை ஒழுங்கா காமிச்சு நடிக்க முடிஞ்சு நீங்க அப்படி பண்ண முடிஞ்சா பண்ணு, ஒரு சப்போர்ட் பண்ணலாம், அப்படி எங்களுக்கு கேளுங்க. ஆனா இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு, பைத்தியம் மாதிரி நல்லா இருந்துக்கிட்டு நல்லா இல்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களை ஃப்ராடு சொல்றது எவ்வளவு மகா கேவலமான விஷயம் தெரியுமா? இவர் பண்றது ஃப்ராடு இல்லையா, அடுத்தவங்க பண்ணா ஃப்ராடா? இவர் நார்மலா இருப்பாராம், கேமரா முன்னாடி பைத்தியம் மாதிரி பண்ணுவாராம், பைத்தியம் மாதிரி பேசுவாராம், பைத்தியம் மாதிரி நடிப்பாராம். ஆனா கேமரா இல்லாத போது நார்மல் ஆயிடுவாராம். அது யோகியத்தனமா? தெளிவா போயிட்டு எவ்வளவு சம்பளம் வேணும்னு பேசுவாராம், அதெல்லாம் யோகியத்தனமா? ஒருத்தர் வந்து தட்டி கேட்டாக்கா, நேரடியா கேட்டாக்கா பதில் சொல்ல வக்கு இல்லாம தனியா போய் கருப்பு கொடியை பிடிச்சி கதறினாக்கா அதெல்லாம் யோகியத்தனமா? ஒருத்தர் கரெக்டா கேள்வி கேட்டாக்கா அவங்க வந்து ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு. அண்ணா ஃப்ராடு இல்ல, ஃப்ராடு ஃப்ராடு, நீதான் ஃப்ராட் 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 ஃப்ராட். எனக்கு ஏதாவது வச்சு வாயில பிடிக்கும் போல நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு எழவே தெரியலைங்க. 4-5 மணி நான் தூங்கவே இல்லை, என் கண்ணை பார்த்தாலும் தெரியும். ஒருத்தவன் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க நிறைய பேரு. இவன் ஈஸியா ஒருத்தன் ஃப்ராடு சொல்லி அவனுக்கு ஒரு பின் பண்ணிட்டு போறான் பத்தி ஒரு பேரு. அடுத்தவனோட ஆக்டிங், அடுத்தவனோட திறமையும் வச்சு முன்னுக்கு வந்து மேல போயிட்டு சம்பளத்தை வேலை பேசுற நீ ஒரு ஃப்ராடு, நீ ஃப்ராடு, நீ ஃப்ராடு. நீ டாக்டரா வீடியோ போடு, நான் உன்னை ஃபாலோ பண்றேன். ஆனா ஆக்டரா வீடியோ போடாத, நான் சத்தியமா சொல்றேன், என்னால தாங்க முடியல. என்னால மட்டும் இல்ல, இந்த கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க மக்களே, நீங்க சொல்லுங்க மக்களே எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க. ஏன்னா என்னால தனியா கதற முடியாது, நீங்களும் கதறி அதெல்லாம் பார்க்கணும். கதறதுக்கு ஒரு கண்டென்ட் வைக்கலாமா? டாக்டர் டி திவாகர் ஐயா குட் ஆக்டர் சொல்லி ஊரை ஏமாத்தி கொண்டிருக்கிறார். அவர் உண்மையாவே குட் ஆக்டர் தானா இல்லையா அப்படின்றத
கமெண்ட்ஸில் தெரிவிக்கும். அப்படியே இந்த நேரத்துல ஒரு மிஸ்கின் அண்ணாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. சப்போர்ட் பட்டன். ஓகே, பாப்ப தலைவா. என் கமெண்ட்ஸ்ல காரி மேத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க, நீ பாப்ப. ரகளைகள் ஆரம்பம்.